செம்மையான கூட்டங்க. போன வருடம் பார்த்தது மாட்டான். சரி, நேத்து மாதிரி நேத்து புதிய அளவு கடந்த கூட்டம். சரி, பெருமையான இந்த ஒரு இடத்திற்கு மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வரவேற்று கூட்டி வந்த அருமை அப்பா சந்திரன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் 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 வணக்கம். உண்மைக்குமே ஊருக்கு வர்ற வரைக்கும் தெரியாது, ஆளை கண்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல எனக்கு ஆக வருது. ஐயா, ஆமா, அதுக்கு நமக்கு முன்னாடி அங்க ஒரு ஏஜென்ட், இங்க ஒரு ஏஜென்ட், நமக்குள்ள ஒரு ஏஜென்ட். ஆமா, எத்தனை ஏஜென்ட் இருந்தாலும் 10 மணில இருந்து அவர் தூங்குறாரு போதுங்க. போன் பண்ணி சத்துறேனே, பட்ட முருகேசி எங்க இருக்கிற, கருப்பையா எங்க இருக்க, உங்களுக்கு எத்தனை போனுங்க வந்துச்சு? நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதான கேட்டேன். தூங்க விட்டா தானே. அருமையான கூட்டம், பெருமையான இடத்துல. சரி, உங்களை அத்தனை பேரும் மக்கள் அம்புட்டு ஒரு ஆனந்தங்கன்னா இன்னைக்கு ஆயக்கள் 24 கொலைகளையும் சிறந்து கழிந்த நாடக கலை இன்னைக்கு உலக அளவில் இந்த நாடக கலை என்பது குறைஞ்சுகிட்ட வந்துருச்சு. என்னங்க ஐயா? ஆமா. ஆனா ஒரு சில ஊர்களில் சரி இன்னும் நம்முடைய பாரம்பரிய இந்த பண்பாடுகளை இன்றும் மறந்துடாம தொன்று தொட்டு தொன்றா வாழையுடைய வாழையாக பின்பற்றி வருகிறார்கள். சரி, அது நம்ம கிராமத்தார்கள் மட்டும்தான். ஆமா, எங்கு சென்றாலும் தாயுடைய கோயிலுடைய அருளால சரி போற இடத்துல நல்ல ஒரு பேர் வாங்கணும். ஆத்தா ஆத்தா துணை என்று ஒரு எல்லைக்கு வந்துட்டா ஆத்தா இப்படியே எங்களை இப்படியே உசுரோட கொண்டு போய் காலையில வீட்டுக்கு சேர்த்துறேன். சரிங்கண்ணே.
கொஞ்சம் புறப்பாரு. ஆமா அத்தா தாய் உண்மையோட எங்கால ஈஸ்வரி அகிலாண்ட ஒரு விமான நாயகி புத்தம பத்தினி ஒரு சொல்லா வாசகி அகில விரகமையா போற்றக்கூடிய இந்த விக்டோரியா காளி உடைய துணைகின்ற பண்புகளை நான் பாட என் குடகையில் நீங்க என்று எங்கள் அத்தனை பேர்களும் கொண்டு வைத்து நல்லொரு செய்வாய் தாயே அருள்முறைவாய் ஆத்தா பொன்மகளை அம்மா பொற்படை காளியம்மா ஆரம்புரை அடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா அன்பு சார்ந்த பெரியவர்களை திருமதிப்பிற்கு மரியாதைக்கு முறையுரிமை தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் முத்தமர்களை பள்ளி மாணவ செல்வங்களை விழா கம்பிகார்களை இந்த நாடகத்தினை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர் அன்பு உள்ளங்களே கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பையா அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் என்பது வைத்தார் கொண்டு இந்த வெள்ளச்சாமி என்ற கதாபாத்திரம் சபையினோட அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நடுகிற வணக்கம் 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 நம்ம கதைக்கு போலாமா எத்தனை குறுக்கிடாடும் இடையில எத்தனை பேர் தூங்க விட்டியே அங்க தூங்குறாங்களே சாமி அழைக்க போறோம்ல இல்ல ஒரு மணி நேரத்துல அதை சொல்லி விவரப்படுகையில் வெள்ளைச்சாமியார் வேடம் தாங்கி நடிக்கும் VPK வேங்கை கருப்பையா அவர்களுக்கு விழா கமிட்டியார்கள் பொன்னோட போத்தி கௌரவப்படுத்தியிருக்கார்கள். பொன்னாடு அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தோட அமைப்பாளருமாகிய சங்கரனப்பா அவர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை பாண்டிசாமி நாடகத்துல நிறைய ராஜபாட்டு இருக்காங்க.
அதுல வந்து இந்த நாடகத்துல ஸ்பெஷலிஸ்டர் வேங்கை கருப்பையா அவர்களுக்கு மாரிக்கூட்டம் இளைஞர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரவப்படுத்தி பெருமை சேர்க்கப்படுகின்றார்கள். இந்த வேடுமைக்கு வந்த உடனே உண்மையிலே ஒரு ரத்த பாச மாட்டான். சரி, அந்த ஒரு கவனிப்பு. ஏன்னா போன வருடம் பார்த்தோம்ல, உண்மைக்கும் தெரியலங்க. இந்த எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, ஊருதான் நம்ம வந்திருக்கிறோம்டான்னு. அருமையான முறையில அன்பு உறவுகள் எல்லாம் அந்த ஏன்னா கொடுக்குற காசு போன எவ்வளவு கொடுத்தாலும் இன்னைக்கு மனுஷனுக்கு போதுன்ற அளவுக்கு கிடையாது. ஆனா அந்த உணவளிக்கிற வேலைகளையும் மனசார சாப்பிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொருள் நேரமானா பார்த்துக்கலாம். சரி, அந்த ஒரு பாங்கோட பரிமாறிய அன்பு உள்ளங்கள் விழா கமிட்டியாளர்களுக்கும் ரசிகர் அன்பு உள்ளங்களுக்கும். ஏன்னா அங்க வரையிலே மழை அந்த பக்கெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகிருச்சு. அதனால கதையை குறைக்க மாட்டான். கதையில ஒரு பட்டு குறைஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சுக்குங்க, பெட்டிக்கார சம்பளம். ஆமாங்க, ஆமா, மொத்த பேத்துக்கு அவர் தானே குருநாதர். சரி, அப்படியெல்லாம் ஒரு பண்போடு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்த அன்பு உள்ளங்கள் விழா கமிட்டியார்களுக்கும் ரசிகர் அன்பு உள்ளங்களுக்கும் மகளிர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். எத்தனை சிறங்கனாலும் நம் முதலில் வழங்கக்கூடியது சரி பிராகப்பிரமாணி முந்தி பிறந்த தொந்தி கணபதியை போற்றி ஆத்தங்கரையிலும் அரச மரத்தடியிலும் ஆழ மரத்தடியிலும் குளத்தங்கரையிலும் கிழக்கு முகநோக்கு வீட்டிருக்கக்கூடிய பிராகப்பிரமாணி என்று போற்றக்கூடிய இந்த பரம்பொருளே இரண்டு பொண்டாட்டியை கட்டி படாத மாடு நீ வெட்டது போல எங்களுக்கு வேண்டாம். புறப்படுவோம் புலையாசை. கோடி தேவர்களே பிள்ளையார் மட்டும் சிக்கும் நாயகா, பிள்ளையார் மட்டும் சிக்கும் எந்தாய முத்தாரம்மா, எந்தாய முத்தாரம்மா, எனக்கு பாட்டெடுத்தம் எந்தாய பச்சையம்மா, எந்தாய பச்சையம்மா, நான் வேண்டு வரத்தக்கூடும் எந்தாய உட்காரையம்மா, அடி உண்மை எண்ணி பாவம்மா, அடி பாமரம்மா, நான் ஆட்டா ஆட வந்தேன். வாக்கு வெப்பரமாத்தரும் பார்வதியே வாக்கணும்.
போதும்டா சாமி, நாளைக்கு போற இடத்துக்கு சாமா வேணும். ஏன்னா நடிகனை பேசியோ பாடியோ வசனத்தை சொல்லிகளோ பேர் வாங்கிடலாம். ஆனா நடிகர் நீங்க பக்கமாலக்காரங்கள்லாம் நாக்கள் நுறதல்ல வாய்ச்சா தாயே பேர் வாங்க முடியும். திறமைக்கு கிடைக்கிற பரிசு என்னங்க சும்மா சொல்ல முடியுமா? பார்க்க குண்டு விளாட விளையாட்டு இருந்துகிட்டு சரி நம்ம பெரிய மனுஷன் உண்மையை ஒத்துக்கிறோம். மாடடிச்சாலும் உம்பளைக்குமா அதான் சொல்லுவாங்க. உருவான சோத்துக்கு ஆனா உருட்டு பயில ஒரு சோறு பதம்டா. பரவாயில்லையே, நல்ல விவரமா இருக்கிறீங்க. அருமையான முறையில இந்த நாடகத்திற்கு சிறந்த ஒரு ஒளி அமைப்பு சென்று இடமெல்லாம் லிங்காவா வெட்டி வருஷம் கொண்டு கொண்டிருக்கும் அருமை என்பவர்களும் லிங்கா ஆடியோஸ் முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா ஆமாங்க, காத்தடி காலத்திலயும் எவ்வளவு தூரம் செய்யறாருன்னு ஒரு திறமை கண்டிப்பா உண்மையிலேயே. இந்நேரம் வெய்ய கத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அருமையான முறையிலே சிறந்த முறையில் சென்றிடமெல்லாம் பேர் வாங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ லிங்கா ஆடியோ உரிமையாளருக்கு பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி. அதன் பிறகு இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை அன்பு உள்ளம் தவம் யூடியூப் சேனல் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நடை கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னதுல நிறைய லூஸ் டாக்லாம் பேசிடுவாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. பல பிரச்சனை குடும்பத்துல கெடுத்து விட்டுறாங்க, ஏகப்பட்ட குடும்பத்துல சண்டை. ஆமாங்க, அப்படியா இருந்தாலும் தாகில சிறந்த கோவிலும் இல்லை, தன்மை செல்மைக்கு மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். சரி, அப்படிப்பட்ட இந்த காலத்துல
ஏன்னா இன்னைக்கு காலம் கலிகம் ஆகிருச்சுங்க. சரி மனுஷனுடைய வாழ்வாதாரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி அந்த ஒரு காலத்துல 120 130 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்து மக்க மனுஷங்க இருந்திருக்கிறாங்க. சரி ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷன் 40 60 தாண்டது பெரும்பாடா விரும்போடுங்க. ஏன் சொல்றேன்னா நாங்க இளவட்டம். சரி இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்பேன், அப்புறம் அது நாளை கழிச்சு அந்த ஆட்டம் உனக்கு தானே தெரியும். வயசாயிருச்சு இல்ல, நல்லா பாடிக்கிட்டு இருக்கேன். பெட்டியில உட்காந்தாக்க சாஞ்சு போயிட்டேன்னா போனதானே இது நம்ம இலக்கிய இருக்கு. அது வரைக்கும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு சரி பிறரை கெடுத்து தன்னடத்தோட வாழாதுன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு வாழ்க்கை அவர் கையில. சரி வாழ கத்துக்கிறணும், தாய் தந்தைக்கு மதிக்க கத்துக்கிறணும். என்னங்க? ஆமாங்க. பெத்த தாய் வச்சு கேட்கணும். சரி தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்படணும். யாரு கேக்குறாங்க இப்ப? நீங்க கேட்டேன். நீ ஏன் நொப்ப பேச்ச கேட்கல? நாளைக்கு உன் பிள்ளை எப்படி உன் பேச்ச கேட்க? எப்படி கேட்பேன்? அவன் பிள்ளை எப்போ மயம் பேச்ச கேட்பேன். எப்படி கேட்க போறாங்களோ? இன்னைக்கு நல்லதா சொல்லி கொடுத்து வளர்த்துற வேண்டியதே. சரி அவன் கேட்டா என்ன கேட்காட்டி கேட்ட. ஆமா ஆனா நல்லா கேட்கிறியா? அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி சரி போகலாமா? காலத்தை நேரத்தை மனசடிக்கணும். கொடுத்திருக்க நேரம் குறைவான நேரம், அதுக்குள்ள நம்ம பணியை முடிக்கணும். சரி அம்மா 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 அம்மாடா சும்மா இல்லடா, அது இல்லையடா யாரும் இல்லடா. கொண்ட பூமி பூமி அதை தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி. புத்தவளை மறந்தா அவசத்தவளே தாண்டா. அந்த உத்தமைய நினைச்சா அவ உத்தமணி தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? சித்தப்பா சொல்லியா? தாய் போல தாங்க முடியுமா? ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ எனக்கு யாரோ யாரோ இனி யாரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி முத்தமிட்ட பல தூரதம் இருந்து என்ன பக்குவமாகின்றெடுத்த அம்மா மாறுலையும் தோடுலையும் நாபுரங்கள் என கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் எத்து பேர் வெளுத்த சொட்ட எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா பூமி. காத்தடிச்சாலும் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீக, இந்த கருப்பசாமி கண்ண குத்தும் எனக்கு சோறுட்டி வளர்த்தீக. ஊருகண்ணு பட்டிட முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாட கால பிள்ளைய தொட்டு கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் பிள்ளைய வரக்கணும். உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த முடியுமாங்க? ஏன்னா அடுத்த ஒரு தாய் தந்தையாத்தான் உங்களை நினைச்சிருக்கிறேன். சரி ஏன்னா எந்த கடன் அடையும்? பெத்த கடை அடைக்குமா? அடையாது. நீங்க எல்லாம் பிள்ளையா பிறந்தாத்தான் கடை அடையும். அடுத்த ஒரு செல்வம் பிரச்சனை. நீங்க 4 பேரும் சரி எனக்கே வந்து பிள்ளையா தயவு செஞ்சு பிறந்தலாம். ஏப்பா போதும்டா, உங்களோட வாழ்ந்த பிரபஞ்சத்துல போதும். 4 மணி நேரம் தூங்க மாட்டீங்க. சரி அதனால தாயை பத்தி பெருமையை சொன்னாலும் சரி அப்போடைய பெருமையும் சொல்லணும். சொல்லலாம்ல. இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற, நாளைக்கு காலையடி செத்து போயிட்டீங்கன்னா சரி அதுக்கப்புறம் யாரு வாட போற? ஆமா
பொறுமையா அந்த ஒரு மாசத்தை ஓட்டிக்கணும். உண்டு கட்ட வரல கட்டு வச்சு கட்டு அப்பாடி அப்புறம் கேட்க முடியாது. அப்படியா? ஏன்னா இந்த பாட்டு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை வளர்த்து ஆளாக்குற அப்பனுக்கு தான் புரியும். சரி, அப்ப இல்லாத நேரத்துல நம்ம இருந்து பிள்ளைகளை வளர்த்து பார்க்க அந்த கஷ்டம் புரியும். அதுக்காகத்தான் சொன்னேன். நீங்க எல்லாம் போயிருங்க, நீ உட்காரு, உன்னே விட மாட்டேன். மல்லிஜியா சிவகங்க சீமை. சரி, யானமட வெத்தக்கடை அருகிருக்கோ சக்கம்பட்டி. சரி, சக்கம்பட்டி அருகில் இருக்கும் செட்டாம்பட்டி என்பது எனது ஊராகும். சரிங்க, செட்டாம்பட்டி ஊரிட சேருவது வணக்கம். சம்பாகியமாளுக்கு ஒரு கலர்குடியில பிறந்து சரி கலர்குடியை வளர்ந்து வந்த அந்த கலெக்டர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எனது பயிராகும். அந்த பையன் தான் வெள்ளச்சாமிக்கிற பையனா நீங்க? ஆனா நான் தாங்க அந்த பையன். சரிங்க, இந்த வெள்ளச்சாமியும் தன் 5 வயது அறியாத பருவத்திற்கு வேலையில சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், கும்மையாட்டம், ஆங்கலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடைபெற்றாலும் சரி அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி, ஆனால் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய சக்கம்பட்டி கருகாம இருக்கக்கூடிய உரங்காம்பட்டியிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவது விளக்கங்க. சரி, அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடு பிடிக்க செல்வதும் விளக்கம். அதுபோல ஒரு நாள் சரி இதே தை மாதம் 3ஆம் தேதிங்க என்ன பண்ற தை மாதம் 3ஆம் தேதி சரி உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுங்க. அன்றைய தினம் என் வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, மிக பிரம்மாண்டமாக. சரி, ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? அன்னைக்கு பார்த்து ஏன் இப்ப ஏன் அப்படி பேசுறான்னு வேகப்படுறேன். அவன் கேட்கிறான், நீ கேட்கிறீ? அவன் கேட்கிறேன். ஏன்னா கட்டுன புருஷன் சரி வீட்டை விட்டு ஒரு வெளியில போறாங்க, ஒரு பொண்டாட்டி என்ன செய்யலாம்?
எங்க வீட்டை விட்டு கிளம்ப நேரம். சரி. ஒரு நரசம்ப தண்ணி மூந்து கொடுக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். சரி. அதை விடு. இப்ப யாரையா இப்ப நம்ம எந்த பொம்பளை புருஷனுக்கு தண்ணி மூந்து கொடுக்குறேன்? இப்ப நம்மளாம் வந்து குடிச்சு நம்மளாம் வந்துட முடியாது. சரி வெளியே சொல்லாத. அட போகையில ஒரு நல்ல வார்த்தை சொல்றது இல்லையா? சரி. மாடு முட்டி நீ செத்து போயிருவையா? உங்களோட வீட்டுக்கு நீ வரமாட்டடான்னு. சரி. அப்ப சொல்லலாமா? சொல்லக்கூடாது. போகைய தடுக்கலாமா? அடைய ஆத்தாதான் ஏதோ ஒரு காரணத்தினால போக வேணாம்னு சொல்லி தடுக்கிறாளே. சரி. இந்த குடியார பிள்ளாத போட்டிருக்க போதைக்கு செவன் மூடிட்டு இருக்க வேண்டியதானே? அவனும் கேட்கல. ஆனா எப்பயும் குடியாரா நல்ல மனுஷன்டாங்க. சரி. எம்பிட்டு குடிச்சிருந்தாலும் புருஷாய் நேரா வீட்டுக்கு வந்துருவேன். சரி. ஆனா அவன் கூட பேசுறது தெரியாம பாரு. என் குடிய கெடுத்தவன் விளங்காதவைய. அவன் கை கால் விளங்காம வெட்டிக்கிட்டு தான் சாப்பிடுறான். அவன் பேர் என்னங்க? அவன் பேர் தாங்க முத்துராசு. முத்துராசு. அன்னைக்கு நம்ம அவனும் கூட வந்து சேர்த்துக்கிட்டு 2 பேரும் மாடு பிடிக்க போக கூடாதுன்னு நிறபோதையில போயிருக்காங்க. சரி. இந்த குடி போதையில போன ஒரு காரணம் தாய்யா. அந்த விரங்காமட்டி மஞ்சள் ரட்டல. சரி. அன்னைக்கு அப்ப சேதுபதி மாடு விட்டு மாண்டு வந்து விட்டாரடா. மாட்டு தந்தை இருந்து விட்டாருங்க. எப்ப செத்து இங்க கோடி மாலை எல்லாம் கொண்டு வந்தாங்க எங்க அப்பனுக்கு. அட ஓவாயில கொண்டு விட்டே. ஏ கருப்பா உன்னை யாரா கிளப்பி விட்டது? இப்ப எதுக்கு நீ அழுகிற தேவையில்லாம? ஒரு வாரமா பாக்கல. ஒசூரு போயிருக்கிறாரா பைப்ல? அப்படிலாம் சொல்லாடா. நல்லபடியா வீட்டுக்கு வர. சேதுபதி தானே செத்தவன். கதைக்கு கதையில சொல்றா. அவர் இருக்கு. அவரு அப்பா நல்லா இருக்காரா? சாயங்காலம் தானே வர சொல்லி போன் பேசுறாரு. வீட்டுக்கு ஆள தரட்டான்னு என்ன பண்றது? இவன் சும்மாதான் இருக்க போட்டு போட பாட்டு பின்னாடி கருவ கட்டில வச்சு எரிச்சிருவான். ஆஹா காலாட்டிக்கிட்டே தூக்கணும். ஆமா இல்லன்னா புதைச்சிருவாங்க. அப்படி சரி. நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது என் தந்தை சேதுபதி இறந்து போயிட்டாரு. சரி. அப்ப இருந்த கப்பல்கள்ல விளக்குறதுக்காக ஆத்தா சம்பாகி அன்னைக்கு ஒரு கூனாறு குடியில பண்ணைக்கு இருந்தா. ஐயா பண்ணைக்கு இருந்துச்சா? பண்ணைக்கு இருந்தா. நிதம் 1000 பசுமாடு வச்சா வட்டியில. சரி. வீடு விட வட்டி செம்பு விளக்குனா. எதுக்காக சொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதான் இருக்கான்னு. சரி. என்ன வளர்க்கறதுக்காக என்ன அவரை செல்லமா வளர்த்தா. அப்ப உங்க அம்மா வளர்க்கல முடுக்க. அடா முட்டா பேல செல்லம்மா வளர்த்து ஒரு பிள்ளைங்கிறதா அப்படி ஆசபாசத்தினை வளர்த்தாய். சரியா சரியா. அப்படியா வளர்த்தாலும் என்னைக்கிட ஆய் வச்ச கேட்ட என்னை கேட்டானம்மா? என்னைக்கு அப்பே வச்ச கேட்டிருக்கீங்க. எந்த இடத்துக்கு போகாதடா மகனே ஆட்டா தலைவலையா அடிச்சுக்கிட்டான். அந்த இடத்துக்கு தான் முதலிடமா போறீங்க. ஏதாவது வந்து முதலாளர் என்ன எந்த வேலையை செய்யாதன்னு சொன்னாலும் அதத்தான் வேகமா செய்கிறது. சரி. நம்ம சும்மா இருப்போம். நம்ம சுழி நம்மள இருக்க விடுதா? பரவ சுழியா. ஆனா யாத்தா மனசுக்குள்ள ஒரு ஆசங்க. எப்படி? நம்ம புருஷன் ஊதாரி போய் குடியார போய் மாடு முட்டி செத்து போயிட்டானே. சரி. நம்ம பிள்ளையாவது அபிமுத்திர போயிடாம படிச்சு ஒரு ஆளாகட்டும் எண்ணத்துல. சரி. என்ன கொண்டு போய் ஆத்தா பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டான். நல்ல வேலை செஞ்சிருக்குதப்பா. அதெல்லாம் போய் விடிச்சுட்டாங்க. ஏண்டா நம்ம கால வச்ச இடம் இருக்கு. இருக்குமா? கட்ட பண்ணுது. பள்ளிக்கூடம் போக நான் எங்கடா போனேன். சரி. ஒழுங்கா இங்க போய் அந்த வேலைக்கு வந்துருப்போம். துருத்திய மூறா நீனு. பள்ளிக்கூடம் போகலங்க. சரி. பாட புத்தகத்துல தூக்கி போட்டுட்டு காடை கொடுக்க 6 கட்ட கையில எடுத்துக்கிறது. என் சக்கம்பட்டி எல்லைக்கு விளைக்க வெள்ளமலை காடு ஒரு பெரிய மலங்காடிய. வெள்ளமலை காடு. ஆமாங்க. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் நான் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏப்பா வெள்ளச்சாமி, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் வேட்டைக்கு போறீங்க? அப்படி கேளுங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்டிருப்பாங்களா? அப்புறம் என்ன? வளகாப்பு இப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு கட்டுறாங்க வீட்டுல. அட்டூழியம் ஒன்றி நீங்க. அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி. அதே வெள்ளமலை காட்டுக்குள்ள ஒருத்தி ஆடு ஓட்டிட்டு வருவது வழக்கங்க. பொம்பளை புள்ளையா? ஏன் இது பொம்பளை புள்ள நாங்க சிரிச்சுக்கலாம் பேசிக்கலாம். உனக்குதான் வயசாயிடுச்சு பேசாம. பொம்பளை புள்ளலாம் எல்லாத்துக்கும் ஒரு அனுப்பாசை ஆடு ஓட்டிட்டு வருவாய்யா. சரி. அந்த காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க. ஒண்டி புளிய மரம், ஒத்த புளிய மரம் அந்த மாட்டான். சரி. அந்த புளிய மரத்து தூருல வடவாக்கா இத்த தண்டி பொந்து பெருசு. என்னப்பா சொல்ற? பெருசுங்க. நீ பார்த்தது? நான் பார்க்கலையே. அட முட்டா பேல அங்கவா இருக்குவாரு. ஆமா, அது சின்னதா மறைச்சிருக்குது பாரு. சின்னதெல்லாம் இருக்குது. அது நான் பார்த்தது பெருசு. சரி. அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்ப காடக்குழு கபதாறு கட்டளத்தை கொண்டு போய் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரனா சதிங்க இந்த காடை குடிக்க போறது மச வேட்டைக்கு. சரி. இந்த அசதியில செவனு மரத்தடையில நான் படுத்திருக்கேன். அங்க ஒருத்தி ஆடை ஓட்டிக்கிட்டு வருவான்னு சொன்னும் பாரு. ஆமா. ஆடு வைக்க வர்றவ. சரி. ஆடை மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே. ஆமா. ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் படுத்து கிடக்குறானே. அப்ப நல்ல மனுஷனும் அட ஒரு குடியார பயலோ ஒரு பொம்பளைக்கு பயலோ
யார சொல்றீங்க இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு போகணும். நம்ம பாட்டுல வெளியே போயிரும் நினைச்ச அந்த சண்டாளி போயிருந்தானா ஆமா இந்த வம்பு வந்திருக்குமா இந்த கதை வந்திருக்குமா நம்ம தான் இந்த ஊருக்கு வரப்போறோமா என் மனசுல இப்படி என்ன இல்லைங்க. சரி என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஏகத்தை பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூடாது என் மனசுக்குள்ள ஒரு கட்டம். அட இவையா விஸ்கு சும்புறேன். நீ ஏன்டா சும்மா என்ன காலையில எண்ணிக்கிட்டே இருக்கேனே. உனக்கு என்னடா கொடுமை மனசுல அப்ப கட்டுப்பாடுங்க. சரி செவனேன்னு படுத்திருக்க இவனு ஆடா ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்தவ குறு வச்ச கண்ணு மாறாம என்னவ பாக்க போச்சுடா. அன்னைக்கு தாண்டாய வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். அன்னைக்கு தான் பொம்பளை பாக்குறீங்க நீ அப்படி முப்பதரமா சொல்ற. சரி அன்னைக்கு தான் ஒரு பெண்ணை பாக்குறேன். சரி நிமிர்ந்து அவளை பார்த்தா அடடா ஐயோ அழகன் அழகு என்ன பேரழகும் பெருமழகம் என்று சொல்லுவார்களே அதுபோல பிரம்மனுடைய படைப்பிலேயே இம்புட்ட அழகான பிள்ளைய இத்தனை நாள் வரைக்கும் நாங்க ஒண்ணுல பாக்கல. என்ன சொல்றீங்க அம்புட்டு அழகுங்க? அட சும்மா சொல்ல முடியுமா? அப்படி இவளை சுண்டி விட்டா ரத்தம் வருமையா? ஏப்பா அப்படின்னா பிள்ளைக்கு மேலுக்கெல்லாம் புண்ணு சிறங்க இருந்துச்சா? சிறங்கலடா சுண்டி விட்டா ரத்தம் வருகிறிய. அப்ப நிறம் அந்த மாட்டேன் கலர் குடிக்கிற தண்ணி அவ தொண்டையில இருக்கிறது கண்ணாடி மட்டும் தெரியுமா பாத்துக்க. நம்ம தார் ரோடாடுறத எப்படி தெரியும்? அவ நிறம் என்ன நம்ம கலர் என்ன அவ அம்புட்டு அழகுங்க. அவ நின்று என்னைய பார்க்க சரி நான் அவளை பார்க்க இப்படி ரெண்டு பேரும் பாரி பாரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? ஏன்னா மனசுல ஆசை இருக்குங்க. ஆசையே இல்லாத ஒருத்தர் இருக்கிறியா? அவன் 1/2 மனிதனா போயிட்டு 3 மனிதன் ஆயிடுச்சான். எனக்கு ஆசைனா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு பொண்டாட்டி ஒருத்தர் வருவாளா இல்லையா? ஆமா கை போனது காலு போனது நொண்டியோ நோடமோ கண்ணு தெரியாத காது கேட்காத எவ்வளவு ஒருத்தி வரணும்ல இல்லையா? நீ திங்கிற சொத்துல நான் மண்ணள்ளி போட்டனா? ஏப்பா நீ கட்டிருக்க பொண்டாட்டி நான் கையை பிடிச்சி வச்சனா? இல்ல நீ வெடத்துல மட்டும் 3 பேர்த்த வச்சிருந்தியா? அந்த பிள்ளைல நான் வம்புடுத்தானா? நீ எனக்கு ரதமாட்ட பார்த்து வச்சிருக்கிற. எனக்கு கையால் போனது காது கேட்காதது வாய் வசாதான் வரணும். எவரோ ஒரு புள்ள வரும் அப்படி சொல்லியா? சரி ஆனா நீ சொல்றது ஒரு பக்கத்து உண்மை. எப்படி? ஏன்னா வர்றவன் நல்லவ கெட்டவன் எப்படிப்பட்ட குணக்காரிய வந்து மனைவி அமைப்பானு யாருக்கு தெரியும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அவன் எடுத்ததுரா. ஆனா எனக்கு வரப்புறம் என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். நான் சொன்ன சரி நினைக்கிறவளா இருக்கணும். சரி அதனால இந்த சண்டாடியை பார்த்தபடி முடிவெடுத்தையா. எப்படி? கட்டுனா அவரை தான் கட்டணும். இல்லாட்டி நாண்டுகளை செத்தணும்டா. சரி அப்புறம் எதுக்குடா உயிர்? எதுக்கு? மனசுல ஆசைப்பட்டது அடைகளா உயிர் வாழலாமா? அந்த கயிறு கொண்டு வந்துட்டானப்பா. அடே எப்பா உன் காலில் விடுற உயிர் நாட்டுக்கிட்டு சாலுக்கும் கயிறு தட்டு விட்டானப்பா. என்னை தொங்குடாங்கிறியாடா? ஆமா ஏய் பைராக்கியம் நான் இப்ப சும்மா தான் சொல்லி போடா. நான் செத்துட்டு அப்புறம் யாரும் வெளிச்சாய் போடுறப்ப தேவைப்படுச்சுன்னா என்ன கேளுங்க. நீ எடுத்துட்டு வர நான் கூட சரி வேமா தண்ணி குடிக்க தெரிஞ்சு ஓடுறான்னு வார்த்தை. சரி மாமனை நீ வெளியே வாடா உனக்கு இருக்குது மனசுல ஆசைங்க. சரி பொண்டாட்டின்னு வந்துட்டா அவதாயா அட வாழ்நாள் ஒரு நாளைக்கு நான் சரி மகாளி அவளோட வாழணும் இல்ல 1 மணி நேரம் ஆச்சு வாழ்ந்த சந்தோஷம் வந்து நினைச்சனே. சரி அப்படி இல்லாத வெள்ளமலை காட்டுக்குள்ள யாரு மேல ஆசை வச்சேன்? யாரு மேல? அவ எந்த ஊருக்காரு தெரியுமா? அவ பேரு தெரியுமா? என்ன பேருக்கு? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த பையன். மலைச்சாமி கோணாருக்கும் மலையாத்தாளுக்கும் பிறந்தவன். அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க. அந்த 7 பேற்றுக்கும் விளையவளாக விரும்பவதான் அந்த வெள்ளையம்மா. ஆனா சித்தாடி சொல்லுங்க நான் கை வச்சது வச்சிருக்கேன். சரி பெருங்குண்டை இடம் 7 அண்ணங்க இல்ல சீர் வரிசை நிறைய செய்வாங்க. சீர் வரிசை இங்கிட்டு இருந்து 2 அருவா இங்கிட்டு இருந்து 2 அருவா கடியை கம்பளம் கோடால் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அட வச்ச தின்னி ஐயா 7 பேர் இருந்தா நான் ஒரு ஆள் சமாளிக்க மாட்டேனா? சமாளிச்சிருக்கேன். இது போதும் எனக்கு பறிச்சுக்கிறேன். அந்த 7 பேருக்கு இடைவெளியாக பிறந்த சரி சண்டாளி வெள்ளையம்மாங்க அவ பேரு. ஆனா ஆண்டவன் போட்டிருக்கான் பாரு முடிச்சு. எப்படி பேர் பொறுத்த மாத்தியா? எப்படியா? எங்களுக்கு அமைஞ்ச மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது அமைஞ்சிருக்கா? இல்லையா இல்லையா. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு முருகேசன். உங்க பொண்டாட்டி பேரு கருப்பாயி. அட்டா கருவாப்பையில இது பொருத்தமா? என் பேரு வெள்ளச்சாமி. அவ பேரு வெள்ளையம்மா. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. சரி நான் போன இடம் வெள்ளமலைக்காடு. நான் செய்யற வேலை வேட்டையாடுறது. அவ ஓட்டிடுவாங்க விழா. இத்தனை பொருத்தம் இருக்குல்லே ஜாதகம் பார்க்கணுமா? ஜாதகமே வேண்டியது இல்லையா? நீட்டிடு கழுத்துல கட்டிடு வந்தாளுங்க. சரி ஒரே முடிவு அவதான் கொண்டாட்டின.
ஆனா அந்தவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு இந்த வேட்டையாடல் வர சிந்தனையே வரல. எப்படி வரும்? எப்படி வரும்? தாண்டா இருக்கு வேட்டை. அதுக்கு இல்லங்க, சிந்தனை எல்லாம் ஒரு செயலா இருக்கணும். சரி, ஆமா, நம்ம வேட்டையில போய் குறி வச்சுக்கிட்டு அவளை நினைச்சுக்கிட்டு இருந்தா விடுறப்படா விலகி போகும். அதனால வேட்டைக்கு போகாம இந்த வில்லம்பு காடை பொருளை தூக்கி போட்டுட்டு சரி அப்ப பின்னாடியே தெரியுறது. ஏப்பா ஓய், சட்டையை கிழிச்சுக்கிட்டே அலைவியாப்பா அது பின்னாடியே? என்னைய பார்த்தா கிறுக்கு நாட்டு இருக்கதா இல்ல பின்னாடியே அலைவியா அப்படிங்குமா? யோ உன்னைய மட்டும் படத்தல பட்டு இல்ல இருவாரு ஒண்ணு ஒரு பாசங்க நம்மள திரும்பி பாப்பாடா. சரத்து என்னடா சொல்லிடாத இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் பேசிடுவாளான்னு. சரி, மனசுல ஏக்க இருக்கும் இல்ல? ஆமா ஐயா, 60 உனக்கு இருக்கையில 20 எனக்கு வரா. கண்டிப்பா. ஆமா, ஒரு ஆளை காண இங்க ஆளை கூப்பிட முடிய. எப்பா என்னையா? சரி, நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? நல்லா தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, ஆனா அந்த வசனம் பேசி முடிக்காம கட்டிக்கு இருக்க முக்காவாசி கூட்டமும் தூங்கிறது. பேசுற தவளாட்டு மாதிரி இருக்குமோ? ஐயா, நடந்த உண்மை சம்பவம் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதுக்கே இப்படி தூங்கிட்டாங்கன்னா காலையில பாட்டி முடிய முடிக்கிறதுக்கு நம்ம தான் போட மாட்டோம். மைக் செட்கார் இருக்காரு, அவர் வண்டிக்கு மேல போய் அப்புறப்படுத்துருவாரு. கொஞ்ச நேரம் போரு அம்மட்டு ராசவாசங்க தந்தனா தானே தந்தனா தந்தனான தந்தனான தந்தனா ஆசபாசத்துல சரி அவகிட்ட மனச பறி கொடுத்தங்க. ஏன்னா
எந்த ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்ல. சரி. அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாதுல்ல. ஆமா. ஆளுங்க நம்ம காலை விட்டா அவதியும் படணும், உதவி வாங்கணும். நிறைய இடத்துல வாங்குறியா? பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவார், அடிக்க ஒரு தம்பி இப்படி பண்ணி வாங்கல. அப்புறம் எதுக்கு இது ஓடுல? இனிமே அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட ஆசையை முதக்கிட்ட அவகிட்ட சொல்லிடுமா. சரி. ஒரு பெண்ணை விரும்புறதா அவகிட்ட சொன்னாதானே புரியும். சொல்லிடலாம்னு பக்கத்துல போயிருவாங்க. சரி. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம். எப்படி? இங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணான்னு சொல்லி ஓரான உதச்ச விரட்டிடுவாளோன்னு ஒரு பக்கத்து பயம். திரும்பி முடியாது. ஆனா ஒரு பக்கம் சொல்லாமல் இருக்க முடியலையா. சரி. ஆனா அவகிட்ட எப்படிதான் சொல்றது பார்க்கையில அப்ப தாண்டா வந்துச்சு அப்ப முத்தி எனக்கு. எப்படி? விரும்புன்னு போனேன் கருவ காட்டுக்குள்ள. கருவ காட்டுக்குள்ள அதுக்கு போனேன். என்ன சொல்லி வந்துட்டியா? சரி. விஷயம் இருக்குதுங்க. பேக்க துரத்துறாங்க பாய்ப்பலைகளை. சரி. ஏன்னா அன்னைக்கு எங்க காலங்க, இன்னைக்கு உங்க காலம். சரி. அழகழகா பாட்டுல விதவிதமா வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க விலையேத்தி. இன்னைக்கு என்ன விலை? ஒரு கொண்டு இப்போதைக்கு 175. கடை 12 மணிக்கு மேல. இப்பெல்லாம் என்ன விளையாடுறீங்களா? 250, 300, 340, 500 ரூபாய் நம்ம குறிப்புல ஒரு ஆள் வச்சுக்கிட்டே இருக்கேன். யார் இருக்கட்டா கொடுத்து விடலாம்னு 500 ரூபாய் படிக்கிட்டே உட்காந்து ஒருத்த. ஆமா. அன்னைக்கு எங்க காலம் சொன்னே. என்ன எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறியா? எட்டி பாத்துக்கிட்டே இருக்கேங்க. கருவக்காடு, கம்மங்காடு, மாங்காடு, பணந்தோப்பு, பாலக்கட்டத்தூர், சங்கம் போதரடு. சரி. இப்படி தெரியாத காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மறைமுகம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. கஞ்சா, கல்லு, சாராயம். சரி. அது போல ஏவூர் ஜக்கம்பட்டி கிட்ட கருவக்காடுல வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. வீடு உள்ள போனேன். சரி. எல்லாத்தையும் வாங்கி கலந்து குடிச்சுட்டேன். அன்னைக்குதான் நன்னி போடுறேன். கலந்து குடிச்சா. சரி. போதங்க சும்மா ராஜ போத. எப்படி இருக்கும்? கஞ்சா போட்டுருக்கிறியா? எங்களுக்கு அந்த அனுபவமே இல்லைங்க. காலையில வீட்டுக்கு வா. 3 ஏக்கரை தோட்டத்துல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். நீங்க வச்சிருக்கீங்களா? ஐயோ, நீதானே வித்த. சரி. கல்லு தண்ணி குடிச்சு பட்ட சாரத்தையும் கலந்து குடிச்சோன்னு அளவு கடந்த போதங்க. சரி. அப்பட்டு போதையிலையும் அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துருவேன். குடங்குடமா குடிப்பேன். நான் குடியார மட்டும் வெளியே தெரியுதா? தெரியலையே. என்னையா? தெரியலங்க. தெரியாதுங்க. குடி போதையிலே தடம் வரணும். சரி. ஆனா நான் போற இடம் மாறுமா? மாறாது. கணக்கா போய்கிட்டே இருப்பேன். சரி. அவள் ஆடு வச்சுக்கிட்டு தான் எனக்கு தைரியம் வந்துருச்சுங்க. அதான் போதையில இருக்கிறவங்கள. சரி. துணிச்சாவ பக்கத்துல போயிட்டேன். அடியே போதையில அடி சண்டாளி வெள்ளையுமா. என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ளமேல காட்டுக்குள்ள நான் பார்த்தனும். அடி என்னைக்கு இந்த கிடத்துல உன்னைக்கு நான் பார்த்தனும். சரி. அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல. சரி. நான் யாரை பார்த்தாலும் அது உன்னையே பாக்குற மாட்டேன் இருக்குது. யாரு பேசினாலும் நீ வந்து பேசுற மாட்டேன் கேக்குது. உன்னைய நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? சரி. நான் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதாடி? வருதா. இந்நேரம் உன்னோட ஏக்கம் என் கண்ணோர சிறு துரும்பா உடுத்துதடி சண்டாளி. சரி. உன்னை மனசார விரும்புறேன். சரின்னு மட்டும் நீ சொல்லு. சரி. உன்னை காலம் முழுவது கண்கலங்க வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவ என்னைய பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை. எப்படி? அட போடா குடியாரப்பல. என்னைய கேட்டாங்க. ஏன் தம்பி இது அரங்கேற்ற பண்ணிடலாம்னு பாக்குறையா? வேணாமியா. அப்புறம் பாட்டியில தாலேதே. சரி. என்னைய கேட்டா குடியாரப்பேன். அப்ப நான் குடியாரனா இல்ல நான் குடிச்சு நீங்க யாராவது என்னை பார்த்திருப்பீங்களா? சரி. என்னை வாடி குடியாரப்பேன்னு கேட்டேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனா எப்ப? சரி. அப்ப செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் ஒரு நாள் குடிச்சதில்லடி. என்ன வளர்த்த வீடு கூட பண்ணைக்கு இருந்தாய் ஆத்தா. சரி. அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சும் கூட நான் குடிச்சதில்லை. ஆனா என்னைக்கு சண்டாய் உன்ன மனசுல நினைக்க ஆரம்பிச்சிடும். மனசுல நிம்மதி இல்லாம. சரி. ராப்பகலா உறக்க இல்லாம ஆசைகள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லுங்கிற ஒரு தைரியத்துக்கு தாண்டி இப்ப நான் குடிச்சு. சரி. நான் குடிக்கார இல்ல என்னை ஏத்துக்க வெள்ளையமான்னு பத்தாயா உண்மையை சொன்னா. எப்படியா? டே வெள்ளச்சாமி மரியாதையா பாரியா. டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. 7 அண்ணங்க ஊதிக்காலியா? 7 அண்ணன் எனக்காக 7 மொத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. சரி. மெத்த பணக்காரங்க ஐயா. மொத்த பொம்பளை பிள்ளை தானே. சரி. சொத்து நிறைய கணக்கு. ஆனா அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க? எப்படியா? 7 மெத்த வீடு கட்டி 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு 7 அண்ணங்களை கீழே இருந்து பாத்துக்குருவாங்க. அப்படி என்ன நல்ல பிறந்தவங்கடா. என்ன அப்ப தங்கச்சியை 7வது மெத்தையில நிக்க வச்சு விட்டு அன்னைக்கு எல்லாம் 7 பேர் கீழே இப்படி நின்று பார்த்தா என்னடா தெரியும்? நீ பெரிய மனுஷன்
பாதுகாப்பா கீழே நின்னுக்குருவாங்க ஐயா. பாதுகாப்பா? ஆமா, யாரோ உள்ள பாட்ட கலாணி போய் வீடு வந்து பிள்ளைங்க போயிட்டாங்க. சரி. அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கடா. ஆஹா. அப்படிதான் அன்னைங்க வளர்க்கறத விட்டுட்டு இந்த காட்டுகளை வந்து ஆட வைக்கணும் தலைகளுத்தாய்யா. சரி. அட உன்னை பார்க்க தாண்டா நான் வந்தேன். ஆனா நீ ஒரு குடியார பையன் தெரிஞ்சிருந்தா. சரி. உன்னைக்கு நம்ப எப்படி நான் உன் கூட வர்றது இன்னைக்கு நான் முக்கியமான சொல்லுறேன். சரி. நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிட மாட்டேன்னு எல்லா நிச்சயம் கேட்டான். நானே சொல்றையா நான் அப்படி சொல்றேன். தம்பி, வெள்ளையம்மா சொல்ல நானே என் மனசுல சந்தேகப்படுது. தகப்பாது நீ எந்நேரம் போதக்காரு. சரி. கஞ்சா தண்ணி கல்லு எல்லாம் அடிச்சுட்டு எல்லாருமே ராஜ போதையில இருக்கக்கூடிய ஆளு. அந்த டயத்துல ஒரு நாட்டு கட்ட கலர் பிக்கமா வச்சுக்க நச்சுன்னு கையை பிடிச்சிட்டு போயிட்டு என்னையா நிச்சயம் இருக்கு. இதை தாண்டாவளி நீ கேட்டா. ஆனா என்னைக்கு என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தை சண்டாளி கேட்டாரு. சரி. ஐயோ, அவரு சொக்கத்தை கதைக்குத்தானே. அவரு நல்ல பையன்ல ஏறிட்டு பார்க்க மாட்டேன். கரெக்டான பையன். தேவையில்லாத வேலைங்க. அன்னைக்கு விட்டவன்டா நான் குடிக்க. இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. எது வரைக்கும் நீ குடிக்கல? இது வரைக்கும் குடிக்கிறது. இது வரையில குடிய விட்டு நான் திரும்பினேன். சரி. என் மனசை பொறுத்துக்கிட்ட அவளுக்கு என்ன ஏத்துக்கிட்டா. எப்படி விலைமை ஏத்துக்கிட்டா? நான் தான் குடிக்கிறது இல்லையே. சரி அப்படின்னு நடிக்கிறேன். என்ன ஏத்துக்கிட்டா. இருமனது ஒருமனமாகி விட்டது. இருமனது ஒருமனதானா திருமணமுங்க. நீதாண்டா வெட்டிக்க. ஐயோ, அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம அவளும் அவளை பிரிஞ்சு நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. சரி. நான் சும்மா இருப்பேனா? இதுக்கு மேல எப்படி இருப்பீங்க? இருக்க முடியுமா? முடியுமா? எப்படா பொழுது முடியும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எதுக்கு? தூங்க மாட்டேன். அப்புறம் பொழுது கொடுத்த உடனே இந்த வெள்ளம காடை கொடுக்க இருக்கட்டும் வெள்ளமலை காட்டு ஓடியே போயிருவேன். சரி. ஏன் வெள்ளையமான கலக்காடு உடனே வந்துருவாங்க. அங்கே வேட்டையெல்லாம் ஆடுறது இல்ல. அப்புறம் நம்ம என்ன வேலை கேட்க போறோம். எந்த அவ வர்ற வேலை வேட்டையாடிட்டு இருப்போமா? அதானே. அவளை வாதிட்டு கூட்டிக்கிட்டு சரி அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிடுறது. பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அழுப்பத்தமா நினைக்காடா. இல்ல பொந்துக்குள்ள போயிருவாங்க. இல்ல தவறா நினைக்காதீங்க. ஏன்னா அவ ஒரு சாதி. சரி. நான் ஒரு சாதி. நாங்க இருவருப்படி சாதி விட்டு சாதி மாதிரி பேசுறது. யாராவது உங்களை மாட்டம் ஒரு கால வேலையை பார்த்துட்டு போய் வண்டிகிட்ட சொல்லிட்டாங்க. சரி சரி. எங்களை பிரிச்சு போடுவாங்க. அதனால நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சரி நாங்க மறைஞ்சு பேசுற இழந்தா ஒண்டி புளிய மரம்னு பேர். தெரியாமையே விரும்பணும். சரி. ஏதாவது நாளைக்கு நம்மளை நம்பி வாழ போறவ. ஆமா. ஆசைப்பட்டு இவங்கிட்ட கேட்பாளா இல்லையா? வாடின்னு கூட்டிக்கிட்டு முதல்ல வெயில் மாச வீதிக்கு போயிருவேன் நடந்தேன். சரி. அப்பதான் வண்டி வாசி இல்லையா? ஆமா. எடுத்துக்கிட்டு வாடின்னு போயிடுறது. சரி. அவ கை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஐயா என்ன கேட்டாலும். ஓ நீ குடிகாரால. சரி. உன்னிட்ட ஏது காசு கையை நீட்டினதெல்லாம் நீ வெள்ளையம்மாளுக்கு வாங்கி தரதுக்கு? அட நான் குடியாரங்க. என்கிட்ட காசு இல்லாட்டி இல்லையா? என் வீட்டுல ஆத்தான ஒருத்தர் எதுக்கு இருக்கிறா? அம்பே ஒரு 50 ஆண்டுகள் இருக்கட்டும். ஆமாங்க பாவம் முடியல. லோ பிரஷர். ஆமா. அவ எங்க காசை ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு இல்ல தெரியும். சரி. என் ஆய் வச்சிருக்க காசெல்லாம் அந்த எடுத்துக்கிட்டு போய் என் வெள்ளையம்மா கேட்க அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு எப்படி வச்சிருந்தேன் தெரியும்? ஏங்க கேட்டுக்கங்க நல்லா. என்ன ஐயா நீ வச்சிருந்ததெல்லாம் மைக்கு கொடுத்தேன்னு சொல்றதா? பாசமே வெள்ளையம்மா பாடினா குடுகுடுவே பின்னாடி வரணும். சரி. போடி நம்ம பாக்குற பார்வையிலேயே நான் என்ன சொல்ல வரங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓடியே போயிருவாங்க. ஓஹோ. ஆனா தாலி கட்டாத முருகராயா நாங்க. அப்புறம் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஏண்டா நீ அப்பே நீ மச்சனே நீங்க கேட்கிற கேள்வி இது இல்லையா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கேட்டது இந்த மூர்த்த கால் வாங்கப்பா. பாக்கு பரிசை மாத்துறது இந்த மூர்த்த கால் பாலக்கால் மூர்த்த கால் ஊடாக பொடிய பிடிட்டீங்களா? எப்படி ஊடுறது? இப்ப நட்டலாமா? போயிருச்சு. இப்ப நட்டலாமா? வேணாங்க. தாலி கட்டாத முருகன்னா சரி சந்தோஷமா இருந்த என்னை விட்டு கொஞ்ச நேரம் விரிஞ்சிருக்க மாட்டான். என்ன என் பொண்டாட்டிதான் தாலி கட்டிக்கிறல. ஆனா என் பொண்டாட்டி 1000 குடியார நானு இன்ன வரைக்கும் அனுமதி பெரிய சுண்டு விரல கூட மேல பட்டதில்ல. சரி. கொச்சப்படுத்தாதையா. சரி. அப்படிலாம் இருந்த என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தோம் ஐயா. அந்த வெள்ளமலக்காடி என் கோட்டை. அங்க எங்க தட்டி கேட்க யாரும் இல்ல. ஆளுகளை வந்தா கூட சரி ஓடி போய் பத்துக்குள்ள ஒட்டிக்கிடுவான். எங்களை கண்டுபிடிக்க முடியாது. நான் அவளு மட்டும்தான். சரி. தனிமையில எப்படி வாழ்ந்திருப்பேன் அப்ப. உங்களுக்கு தான் கிடைக்காது. அப்படிலாம் இருந்த என் வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சோ
ஊரு கண்டு பட்டுச்சோம். ஆனா உன்னைய பாம்பு உங்களை ஓங்கன்னு தான் பட்டுச்சுன்னு தெரியல. எங்கன்னு ராசி அணங்கப்பா. என்னை விட்டு போய் பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. சரி. என்னதான் ஒரு பொண்ணை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே. ஆமா. இன்னைக்கு நான் முக்கியமான சொன்னவன். சரி. நாளைக்கு அவங்க ஆயப்பனுக்கு பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு சரி நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு ஓடிட்டான்னா போனத நம்ப முடியுமா? முடியாது முடியாது. அட யாரையும் நம்பாத. அவன் மேல அப்ப எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி அடிய வெள்ளையம்மா என்ன வச்ச பாச உண்மைக்குனா இப்பவே எங்கூட வாரின்னு அவளை கைய புடிச்சு தர எழுந்து போயிட்டேயா. மதுரை மீனாட்சம்மன் ஆடிகத்திற்கு. சரி சரி. மீனாட்சம்மனை சாட்சியா வச்சு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் எங்கூட என்னடாது என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடி பெற மாட்டேன்னு சத்திய வெளிக்கூட வெள்ளையமான. சரி சரி. அவளும் பண்ணிட்டா. இதெல்லாம் அடுக்குமா? சத்தியம் பண்ணுனா. ஆனா என்னைக்கு அந்த சண்டாளு சத்தியம் பண்ணாலும் சரி அந்த நாள்ல இருந்து யாத்தா படுத்த படுக்கையிலே கிடக்குறா. உள்ள வந்த ராசியா என்கிட்ட வழக்காம. ஆமா நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்? ஆத்தால பாத்துக்கிறவனா சரி இல்ல வெள்ளைமலை காட்டு போய் அவளை பாப்பனா. அட வெள்ளையம்மன் கிளாடி நாளை கூட போய் பாத்துக்கலாம். எங்க ஓடிடுவா? ஆத்தா உசுறு வச்சா யாரா பாத்துக்குவாங்க? ஆமா எனக்கு அப்பனும் இல்லங்க. சரி ஆத்தாலும் போயிட்டானா அனாத பையன் ஆதரவு சொல்ல ஆதிக்கு இல்ல. அவ உசுறு முக்கியமான அண்டையில இருந்து வெள்ளைமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி ஊரு ஊரா ஒயிலாட்ட ஆட போனேன். எப்பன போல சிலம்பாட்ட ஆட போய் சரி எங்கிட்ட ஆத்தா உசுரை காப்பாத்திட்டு. ஆனா அவளை பார்க்க முடியலையா? சரி அன்னைக்கு நான் விட்டுட்டு போனவரா. ஆமா நாங்க ஒரு ஆளா அந்த சண்டாளி எங்க வரல போயிட்டா. சரி எங்க போனா என்ன ஆனா இங்க இருக்கிற எப்படி இருக்கிற அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையா கூட எனக்கு தெரியாது. இது நாள் வரையிலும் பார்க்கவே இல்லை இல்லையே. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அந்த தாய் வாசல நாங்க பண்ணிக்கிட்ட சத்தியத்துக்கு நீதி ஒண்ணு இருந்துச்சுன்னா சரி என்னைக்கு இருந்தாலும் இந்த வெள்ளையமா இந்த வெள்ளச்சாமிக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு அவளையே நினைச்சுக்கிட்டு நான் இருக்கேன். சரி ஆனா அவ எவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ அவளை பார்க்க போன காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்து வீண் போகல. எப்படி என் வெள்ளையம்மனை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம். சரி வெள்ளையம்மா ஊர்ல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாவில் என்னுடைய சிலம்பாட்ட போட்டிக்கும் சரி ஒயிலாட்ட நிகழ்ச்சி வேணும் என்று அந்த ஊர் நாட்டு மக்கள் என்னுடைய வரவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி கண்டிப்பா நான் அவர்களுக்கு நேரம் செய்துகிட்டு இருக்கோம். வருவா சரி இந்த வெள்ளச்சாமிக்காக கண்டிப்பாக வெள்ளையம்மா எங்க இருந்தாலும் தேடி வருவா. சரி ஏய் அவரை எங்க இருந்தாலும் சரி என்ன அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு கூட்டத்துல எங்கிட்டாவது ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நம்பிக்கையோட சரி என் சட்டமட்டியை விட்டு வெள்ளையம்மா தேடி அருப்பு கொடுத்து அன்னைக்கு நான் போறேன். போ 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 நீங்க போற பக்கத்துல மாமா போத்துக்க இருந்து இப்ப தாண்டா பார்க்க போறேன்னு சொல்றேன். சரி ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன். நாய் வரட்ட ஏன் வாயால சொல்லி போயிட்டு வாங்க வெள்ளச்சாமி சொல்ல நம்ம மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. 3 பேத்த பார்த்துட்டேன் சொல்லிடாத. அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்கணும். ஆமா சாமி வச்சுக்கோமா தூங்குறவங்க எழுப்பிடுங்க தாயில. அம்மா எழுப்பிடுங்க சாமி அழைக்க போறாரு வெள்ளச்சாமி. எழுப்பிடுப்பா பக்கத்துல இருக்க அப்படி அப்படி இப்படி எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க. தம்பி பிரபாகரன் வாங்க சார். தம்பி இன்னைக்கு தாப்பா வா தம்பி பிரபாகரன் வாங்க. உண்டு எழுப்பிடுங்க தாரியா எழுப்பிடுங்க. அப்படியே சாமி அழைக்கிற நேரத்துல யாரும் படுத்துக்க கூடாது. குழந்தை மலக்காரி எடுத்து மடியில வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க தாரியில. யாரோ ஹலோ பேசிருக்கீங்க ஹலோ 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 எழுப்பிடுங்கம்மா சாமி அழைக்க எழுப்பிடுங்கம்மா எழுப்பிடுக்க அப்புறம் அனுப்பிடுக்க எழுப்பிடுங்க அக்கா எழுப்பிடுங்க அக்கா ப்ளீஸ் அடிக்கிறாங்க. எழுப்பிடுங்க தூங்காம இந்த கதையை கேளுங்கம்மா. நம்ம பக்கத்துல இருக்கிறது பாண்டிமுனி தெய்வம் வெள்ளச்சாமி வெள்ளையம்மா இருக்காங்க. எல்லாம் போயிருப்பீங்க. இது எங்க இருந்து எப்படி போறாங்க பாண்டிமுனி கிட்ட எப்படி அடைக்கலம் கேட்கிறாங்க. இந்த கதையோட என்னங்கிறத கருத்தை பாருங்க. தூங்கலாம் எப்படி தெரியும்? சாதி விட்டு சாதி போனா என்ன நடக்கும் காட்டு இந்த நாடகம். ஆமா நடந்த உண்மை சம்பவம். ஆமா நம்மளை போல ஒரு மனுஷனா பிறந்தவங்க இன்னைக்கு வாழ்வை இழந்து ஆனா தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்து முதல்ல பாண்டிமுடி வாழ வச்சாரு. கதையை பின்தொடர்ந்து பார்த்தா தெரியும். இடையில உட்கார்ந்தோம்னா கதை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்ன படத்துல எழுப்பிடுங்க. விளையாட்டு விஷயம் இல்ல. அந்த சின்ன பிள்ளைகளை எழுப்பி விட்டுருந்தாய் எதுக்காக சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைகளை எழுப்பி சாமி இழைக்கிற நேரம் போன வருஷம் பார்த்திருப்பீங்க. சாமி இழைக்கிறப்ப யாரும் எங்க இருந்து ஆடி வரும்னு சொல்ல முடியாது. ஆமா பின்ன இருந்து ஆடி வரும்போது முன்ன படத்துல போட்டு மிதிச்சு போடுவாங்க. பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து எழுப்பிடுங்க.
அண்ணா இந்த எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க முன்னாடி இருக்கவங்களும் எழுப்பிட்டுருங்க அப்படியே வெள்ளச்சாமி வெள்ளையமாளுக்கு படிச்சது கைத்தட்ட சத்தம் விசில் சத்தம் ஆளாவ சத்தம் ஜோரா கைத்தட்டலாமே கைத்தட்டுங்க சந்தோஷமா கைத்தட்டுங்க அருமை அருமை பண்றீங்க கோட்டு பொங்காலி கோட்டு விசில் அந்த மத இலக்கு சொந்தக்காரன் மதுரை பாடி வரைக்கும் முன்னோடியா இருக்க இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியும் ஓடுவா யார் உடைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க உங்க வாழ்க்கை வர்றாரு சொல்லி அழிக்கிற நேரம் இந்த கூட்டத்தை தொட்டிருக்கிறாள் பாபாக்களை வெளியில அப்படி ஒக்க போடுங்க ஓடுவா சாடு இந்த வெள்ளச்சாமி படிக்கிறேன் சரி இந்த வெள்ளச்சாமிக்கு உண்டான ஆளு எங்க இந்த கூட்டத்துல மறந்திருக்கிறாள் பாபாக்களை வெளியில மதுரை கழுதந்தனமா மதுரை சந்தனமா சண்டார வெள்ளச்சாமி கிழக்கு மானாமதுரை சேவை கட்டா மதுரை சந்தனமா மதுரை சந்தனமா கிழக்கு மானாமதுரை சேவை கட்டா எனக்கு யானமலை ஒத்தக்கடை யானமலை இந்த சண்டாள வெள்ளச்சாமி அருகிருக்கும் சித்தம்பட்டி யானமலை ஒத்தக்கடை யானமலை ஒத்தக்கடை சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு அருகிருக்கும் சக்கமட்டி சக்கம்பட்டி சக்கம்பட்டி இந்த சண்டாளே நான் புறந்தேன் சக்கம்பட்டி எல்லையிலே இந்த சண்டாளி எனக்கு சமத்தவராய் பிறந்தவன்தான் அவசலம்பட்டி சீமையில அவசலம்பட்டி சீமையில இந்த சண்டாள வெள்ளச்சாமி உயரமா வாழ்ந்தவனா சீமையிலே சீமையிலே இந்த சண்டாள வெள்ளச்சாமி உயரமாய் வாழ்ந்தவன்டா மதுரை கடை எனக்கு எழுந்திருச்சு வாசாமி ஆளை புடி வாசாமி பின்னாடி வர்ற ஆளுகளை விட்டுருங்க வரட்டும் ஆளை தூக்கி விடுமா தூக்கி விடு ஆளை தூக்கி விடுமா பொறுமையா வரணும் அது ஒரு உசுறு இல்லையா சாமி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வந்துட்டோம் ஆனா உலக மத்தியில இன்னைக்கு தெய்வம் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆமா சாமி ஆனா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மனசாக அது உசுறு முக்கியம் உள்ள பொறுமையாவா சாமி பொறுமையாவா ஆள் அலங்கரிக்க கூடாது பின்னாடி வர சாமி விடுமா கீழே விடுமா சாமி அடையாண்ட மல்லோ சண்டால எனக்கு சத்தம்பட்டி கூட்டத்தில் விடுமா பிடிக்காதீங்க சக்கமத்தியில் இந்த வெள்ளச்சாமி பிறந்தால் எப்படி அவர் பேரு எப்படி 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 புகழ் பெற்று இந்த வெள்ளச்சாமி வளர்ந்தவர் சொல்லணும் எப்படி வெள்ளச்சாமி